12 மணி வேலை நேரம் 12 மணி வேலை நேரம் ஏற்க மாட்டோம் ரத்து செய் ரத்து செல்லாது வங்கி கடனை வாங்கி வைத்து மோடி அரசு ஏழை மேலே விவசாயி மேலே காவல்துறையை ஏறி விட்டு சட்டம் போடு போராட்டம் விவசாயிகள் போராட்டம் வீர மரண போராட்டம் ஒன்றிய மோடி அரசாங்கம் 25-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னால் அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசினார்கள். அந்த அடிப்படையில் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டோம். சற்றேறக்குறைய 11 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்தோம். அந்த 11 கோரிக்கைகளில் ஒன்றை கூட அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த நிலையில் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையில் சங்கிகள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள், 12 லட்சம் வரை நாங்கள் வருமான வரி விலக்கு அளித்து விட்டோம் என்கிற அந்த தகவலை சொல்லி வருகிறார்கள். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் சற்றேறக்குறைய 7.2 கோடி மக்கள். 142 கோடியில் மீதம் இருக்கிற 135 கோடி மக்களுக்கு என்ன நிவாரணம் செய்திருக்கிறார்கள்? ஒருபுறம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான உற்பத்தி பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, அவர்களுக்கான விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி மானிய விலையில் உரம் தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிற செயல் உர மானியத்தை வெட்டியிருக்கிறார்கள், அதை தாண்டி உணவு மானியத்தை வெட்டியிருக்கிறார்கள். இப்படி எந்தெந்த மானியம் இருக்கிறதோ அனைத்து மானியங்களும் இன்றைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இல்லத்தரசிகள் பயன்படுத்துகிற எல்பிஜி சிலிண்டருக்கு இந்த நிதியாண்டில் 17.2% வெட்டு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று அனைத்திலும் வெட்டியிருக்கிறார்கள். சாலை திட்டங்கள், விமான திட்டங்கள். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு சொந்தமாக எந்த ஒரு விமான நிறுவனம் இல்லை. ஆனால் 12 விமான நிலையங்களை உருவாக்கி தனியாருக்கு தாரை வார்க்க போகிறார்கள். இந்தியாவுக்கு சொந்தமான விமான நிலையம் இல்லை, ஆனால் அதற்கு ஒரு துறை, அதற்கு நிதி ஒதுக்கி அவங்க செய்ய போறேன்னு சொல்றாங்க. அதே போன்று தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில் திட்டங்கள் இல்லை. தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ ரயிலுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை. பேரிடருக்கான நிவாரண நிதியில் பெருமளவு வெட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடுடைய சாலை திட்டங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் மக்கள் விரோத பட்ஜெட். அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம்.